இதில் வந்து உங்களுக்கு சென்டராகிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ணுறதுனால அந்த ஷேப் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃபுல் ஷேப் நம்மளுக்கு கொடுக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரைமே பார்க்க போகிறோம் இல்லைங்களா? அதனால் இதுக்கு சென்டராக இருக்கக்கூடிய இடம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி சென்டராக இருக்கிறதுல கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். இந்த இடம் வேஸ்ட் ஆகுதம்மா அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பீசஸ்லாம் நீங்கள் வேணால் தனியாக கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஷேப் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம காட்டுறதுக்கு ஃபிஷ்ஷு மாதிரியே காமிக்கிறதுக்காக இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணுறோம். பாருங்கள், இன்னொரு நல்ல இப்போ சென்டராக வரக்கூடிய ஒரு 4 பீஸில் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பாருங்கள், ஒரு ஓவல் ஷேப் கட் பண்ணி, ஓவல் மீன்ஸ் டைமண்ட் ஷேப் சொல்கிறேன். நம்ம மீனில் இருக்கோம் இல்லைங்களா, பின்னாடி கீழே ஓப்பனாக அந்த மாதிரி பாருங்கள். இது தனியாக கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ண வேணாம், பத்திரமா வச்சுப்போம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நல்லா இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிப்போம். எங்கே விரை பக்கம் நிறைய ரொம்ப விரையாக இருக்கும் பாருங்கள், இது விதை மாதிரி சீட்ஸ் இருக்கும், அந்த சைட் கட் பண்ணிக்கோங்க. பார்த்து உடையாமல் கட் பண்ணணும். இந்த பாருங்கள், நல்லா வஞ்சரம் மீன் மாதிரி ஷேப்பு. வவ்வால் வஞ்சரம்லாம் வஞ்சரம் வேண்டாம், வவ்வால் ஒன்றும் சொல்லலாம். நல்லா அதே மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஷேப் கொடுக்கும். கையெல்லாம் பார்த்து கட் பண்ணுங்கள் எப்போவுமே கட் பண்ணும்போது. இது ஓகே, இதை அப்படியே வச்சுருவோம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஏனை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு அகலமான ஏனத்தில் இந்த வாழைக்காய் பீஸு துண்டு வந்து பத்திரா மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி இதுக்கு முழுகிற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றணும். அதில் இந்த பீசஸும் நான் போட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் கொண்டு வரேன். பக்கத்தில் நிற்கிற எல்லாம் எடுத்து கொடுக்கலாம்ல. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வறக்கும்போது போட்டுக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் நல்லா முழுகிற வரைக்கும் வாட்டர் ஊற்றிட்டு இது வந்து நம்ம ஒரு கொதி கொடுக்கணும். அதில் அதாவது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு அது ரொம்ப வேகக்கூடாது, கரெக்டான பதத்தில் வேகணும். இது நல்லா முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாதி மேலே இருக்கிற வாழைக்காய் வந்து வேகாமல் போயிடும். ஸோ முழுகிற வரைக்கும் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம். அதாவது வந்து இது ஒரு 2 நிமிஷம் வேகணும். கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். அதாவது வந்து கொதி மீன்ஸ் என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு 1 மினிட் ஆர் 1.5 மினிட்ஸ் வெந்தால் போதும். கொஞ்சம் மூடி போட்டிங்கன்னா கொதிச்சு மேலெல்லாம் அந்த வாழைக்காய்லாம் வேகும். நீங்கள் திறந்து வச்சிட்டிங்கன்னா கீழே இருக்கிற வாழைக்காய் மட்டும் வேகும். ஸோ இதுக்கு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிப்போம். இந்த வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மசாலா பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இப்போ வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். நம்ம இந்த மாதிரி செய்யறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு. நான் என்னுடைய சமையலில் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் இந்த ஒரு வாழைக்காய் தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் கிறிஸ்பியாக வரதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணோம். எல்லாம் பொட்டுக்கு பற்றி மேலே. ஸோ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். சால்ட்டு இந்த ஒரு வாழைக்காய்க்கு நம்ம ஏற்கனவே அதில் சால்ட்டு போட்டிருக்கோம். ஸோ பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நான். ஜீரகத்தூள் வந்து ஜஸ்ட் ஒரு இந்த அளவுக்கு போடுங்க. ஒரு 1 பிஞ்சு இல்லை 2 பிஞ்சு அளவுக்கு நீங்கள் போடலாம். நல்லா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் ஒரு வாழைக்காய் தான். ஸோ ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு 3 டீஸ்பூன் இல்லை 4 கூட யூஸ் பண்ணிக்கோங்க.
இதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப போடாதீங்க. அந்த ஒரு வாழைக்காய்க்கு அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் டீஸ்பூன் 1/4 இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வரும், நம்மளுக்கு அந்த மீன் டேஸ்ட் வரும். இந்த மசாலா நான் சொன்ன மசாலா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இது மாற்றி போடாதீங்க, போடாமல் விட்டுறாதீங்க எதுவுமே. கரம் மசாலா இந்த அளவுக்கு நான் போடுறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இந்த ஸ்பூனில் 1/4 போட்டிருக்கேன். கரம் மசாலா போடுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க, ஜீரகத்தூள் போடுங்க, மிளகாத்தூள், உப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/2 லெமன் நான் அதில் வச்சுருக்கேன், 1/2 லெமன் வச்சுருக்கேன். கண்டிப்பாக லெமன் பிழியுங்க. லெமன் ஜூஸ் வந்து நல்லா புளிப்பாக அந்த மீன் மாதிரி டேஸ்ட் எடுத்து கொடுப்போம் நம்மளுக்கு. ஸோ இந்த சைட் பார்ப்போம். இந்த பாருங்கள், இது இன்னும் வேகணும். இப்போ தான் கொதி வருது. ஒரு கலக்கிட்டு அப்படியே கொதிக்கணும். அப்போ வெந்த பிறகு நீங்கள் ஈஸியாக அதை வந்து சாஃப்ட் ஆகிடும், நம்ம ஈஸியாக வறுத்து எடுத்துடலாம். இல்லைன்னா நீங்கள் தவாவில் போடும்போது உங்களுக்கு வந்து அது டிஸ்டர்ப் ஆகும், வேகாமல் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியெல்லாம் ஊற்றி அதை வந்து வேகிறதுக்கு இது பண்ணுவோம். ஸோ நீங்கள் முதலே அதை ஒரு கொதி வச்சுருங்க. ஒரு 1/2 குக்கிங் வரணும். அதில் ஒரு 1/2 குக்கிங்னால் நம்ம வறக்கும் போது ஒரு 1/2 குக்கிங் சரியாக இருக்கும், நம்ம சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி வந்து தெளித்து இந்த மசாலாவை நம்ம பெசையணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஒரு பேஸ்ட்டு மாதிரி எடுத்துகிட்டு வரணும். பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும், ரொம்ப வாட்டர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிளகாத்தூள் உள்ள போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு மாதிரி. காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட யூஸ் பண்ணலாம். தனி மிளகா பொடி வச்சுருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இதில் போட போகிறேன் ஒரு தனி மிளகா பொடியும். எல்லாமே நான் தனியாக எடுத்து வைக்கல. கூட நான் வாழைக்காய் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன், ரொம்ப வெந்துடும். வாழைக்காய் வெந்துட்டுருக்கு, நான் அதை நெத்திட்டேன். நான் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் தாங்க வெறும் மிளகாத்தூள். தண்ணி இதில் கொஞ்சம், நம்ம இந்த வாழைக்காய் வேகிற தண்ணியை கூட நீங்கள் இதில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம இப்போ நான் வெறும் தண்ணி ஊற்றினேன் இல்லைங்களா, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அதையே ஒரு ஊற்றி ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும் அந்த பேஸ்ட் மாதிரி கொண்டு வரதுக்கு. ஸோ இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்ணியில் வந்து எல்லாமே கீழே விழுது அவசரம். இதை வந்து நான் ஃபில்டர் பண்ணி போகிறேன். பெரிய யானை வச்சு அவசரமாக பண்ணுறேன், அதனால் அவசரமாக பண்ணேன். ஸோ இதை அப்படியே உடையாமல் எடுக்கணும். அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த தண்ணி கூட வேஸ்ட் பண்ண வேணாம், சூப் மாதிரி கூட போட்டு குடிக்கலாம். ஆனால் மெயினாக வந்து பெருங்காயம் போடுங்க, மிளகுத்தூள் போடணும் சூப்புக்கு. நான் சூப்புக்கு யூஸ் பண்ணிப்பேன் தண்ணியை. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இது உடையாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மசாலாவில் உடையாமல் போடுங்க. ஒரு மீன் போடுற மாதிரியே போடுங்க, மீன் துண்டுங்க மாதிரியே போட்டு இந்த மசாலா நல்லா பரட்டி நம்ம மீன் வறுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரியே. ஆனால் உடையக்கூடாது, அப்படியே இருக்கணும், ஃபுல்லாகவே இருக்கணும். அந்த அளவுக்கு வேகணும், உடையாத மாதிரி வேகணும். பாதி வேக்காடு தான் கொடுக்கணும் நீங்கள், 50% அளவுக்கு தான். நம்ம அந்த காலத்துலலாம் பெரியவங்க வந்து பாதி வேக்காடு 3/4 வேக்காடுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நாங்கள் பேசுகிறதுனால நாங்கள் இப்போ பர்சன்டேஜ் அளவில் சொல்கிறோம். 100%ல் 50%, 25%, 30%ன்னு அளவு தெரியறதுக்காக சொல்கிறோம் உங்களுக்கு. இந்த மாதிரி பரட்டி இதெல்லாம் கொஞ்சம் நம்ம துண்டு துண்டாக போட்டது நல்லா இருக்கட்டும். அப்படியே இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். நல்லா ஊறினா தான் அந்த நம்ம போட்ட மசாலாலாம் உள்ளே இறங்கும். இது நம்ம அப்புறமா வறுத்து எடுக்கலாம். 10 நிமிஷம் ஊறட்டும் நல்லா. இப்போ 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை நல்லா வறுத்துடலாம். இப்போது தவா ஒன்று போட்டிருக்கேன். ஃபுல்லாக க்ரீஸ் பண்ண மாதிரி ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஃபுல்லாக பரப்பி விடுறோம் இல்லைங்களா, இதை தான் நம்ம க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. ஃபுல்லாக போட்டு எண்ணெய் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. மேலே தெளிக்கும். ஓகே.
ஓகே, இப்போ நம்ம இது ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். பொறுமையாக தான் எடுக்க முடியும், உடையும் அதெல்லாம். பொறுமையாக எடுத்து போட்டால் அது பாரு மீன் மாதிரியே. எனக்கு போடும்போது மீன் போடுற மாதிரி தான் இருக்குது. ரோஹித் ரொம்ப பசிக்குதான் இன்னைக்கு, அதனால தான் கட 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 கடன்னு செய்ய சொல்லணும். ஆனால் அந்த வாழைக்காய் கேட்கணும்ல, நீ தான் சொன்ன. ஓகே, இதை பாருங்க அப்படியே மீன் மாதிரியே போடுறேன். இந்த ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனோன்னா நம்ம திருப்பணும். அது ஒரு 2 நிமிஷம் ஆகும் ரோஸ்ட் ஆகிறதுக்கு. இது மேலே நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம், இது மேலே ஊற்றணும் ஆயில், அப்போ தான் நல்லாயிருக்கும், ரோஸ்டடாக வரும். இது மேலெல்லாம் ஆயில் ஊற்றிருக்கேன் நான். ஒரு சைடு செவந்துடுச்சு, இது பாருங்கள். இது பாருங்கள் எப்படி ரோஸ்டடாக இருக்குது பார்த்தீங்களா, மீன் மாதிரியே வருதா. மெலிசாக ஒரு கம்பி மாதிரி உங்கள்கிட்ட இந்த மாதிரி தோசை திருப்புற கரண்டி அந்த மாதிரி இருந்தால் திருப்பி விடுங்க, உடைக்காமல் எடுக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி ரோஸ்டடாக. அடுத்த சைடு நல்லா ரோஸ்ட் ஆகணும், இல்லை இருக்கிற ஆயிலே போதும். நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இது பண்ணணும், குக் பண்ணணும், அதை ரோஸ்ட் ஆகணும். ஸோ நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல் ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க, இதை எடுத்துடலாம் நம்ம. அதுக்கப்புறம் நான் பீஸ் எல்லாம் அப்புறமா வறுத்துக்கிறேன். வஞ்சர மீனா? இல்லை, வேறு மீன். இவ்வளோ பெரிய வஞ்சர மீன்னா விலை வைக்கணுமா? 1005. அப்படியே முருளாக அப்படியே எப்படி இருக்க பாருங்கள், எல்லாம் வடியுது அப்படியே. கம் திஸ் சைட். ஓகே, நம்முடைய வெஜ் ஃபிஷ் ஃப்ரை. நான் ஒன்று இப்போ ரோஹித் பக்கத்தில் இருக்கிறதுனால தெரிஞ்சுப்பான், சொல்லிட்டேன் நான். சின்ன பையன், என்னோடய சின்ன பையனா ரோஹித். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், புதுசாக பார்க்குறவங்க. அழகாக நம்ம குழந்தைங்கிட்ட சொல்ல வேணும், இது என்ன மீனா வெஜ்ஜா நானான்னு சொல்லாதீங்க. சொல்லாம அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏய், சாப்பிட்டு பார்க்கணும்.
சாஃப்ட் பாய் இப்போ தான் நான் இந்த ஷேப்பில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா இது மேலே லைட்டாக, இல்லை வேணும்னா ஜஸ்ட்டு ஒரு ஆப்ஷனல் தான், லெமன் ஒரு ட்ராப், சும்மா ஒரு புளிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ பயங்கரமாக 2 days வந்து வெயில் நல்லா காயுது இந்த புரட்டாசி மாதத்தில். இப்படி பிழிஞ்சிட்டு வேணுன்றவங்க பிழிஞ்சுப்பாங்க. ஓகே பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்குது, வெஜ் ஃபிஷ் ஃப்ரை. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. எவ்வளோ ஈஸியாக நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஒரு 1/2 hour தான் ஊறுறதுக்கு, ஒரு 10 minutes இல்லை 15 minutes ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த மசாலாலாம் உள்ளே போய் இறங்கிடும். ஸோ இந்தமாதிரி ரோஸ்டடாக நீங்களும் வீட்டில் ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக போட பிடிக்கலன்னா ஆஃபாகவும் போடுங்க. நான் ஷேப்புக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வாழைக்காய் தானே வாங்கி ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா விஜய்ஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.